இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெங்காய சட்னி பண்ண போகிறோம். ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய சட்னி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது ஆல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற எல்லா வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். வெங்காய சட்னி பண்ணுறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 6 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ இதையெல்லாம் நம்ம வதக்கி அரைச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் வெங்காயம் மிளகாயெல்லாம் வதக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே வரமிளகாய் போட்டு வறுத்து எடுத்துட்டு மற்றதை அப்புறம் எடுத்துக்கலாம். மிளகாய் நம்ம காரத்தை பொறுத்து நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் பிடிக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் காரம் அதிகம் சேர்த்துப்போம் அப்படின்றதுனால தான் நான் 6 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. வறுத்தாச்சு எடுத்துடலாம். அடுத்து வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்துக்கு அடுத்து இதையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் பூண்டு ஒன்றாவே சேர்த்துட்டேன். வதக்கிட்டு வெங்காயம் வதங்கினதுமே புளி சேர்த்துக்கலாம். இதுலேயே புளியை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அவ்வளோதான், வதக்கியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுமே அரைச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சு, அரைச்சிக்கலாம். தேவையான உப்பு, அரைக்கிறப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் சட்னி கொஞ்சம் நம்ம எடுத்து ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிட்டால் போதும். இவ்வளோதான். இப்போ இதை அரைச்சிடலாம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை கொதிக்க வைக்கலாம் தேவையில்லை. இப்படியே நம்ம தாளித்து சாப்பிட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சம் மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றி கலந்துக்கிறதுனாலும் கலந்துக்கலாம். இல்லை இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை அப்படியே கூட நம்ம வச்சுக்கலாம். நான் இவ்வளோ சட்னி வீணாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். உப்பு நம்ம முன்னாடியே போட்டு அரைச்சிட்டோம். அதனால் உப்பு இப்போ போட தேவையில்லை. உப்பு பத்தலைனா மட்டும் போட்டுக்கலாம். இப்போ தாளித்து ஊற்றிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிக்கிறதுக்கு கரண்டி வச்சுருக்கேன். தாளிக்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து, கருவேப்பிலை. இப்போ சட்னியில் இதை ஊற்றிக்கலாம். சட்னியில் ஊற்றிக்கலாம். தாளித்து ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டுக்கலாம். இது இட்லி, தோசைக்கு, பணியாரத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். வெறும் வெங்காயம், புளி, மிளகாய், பூண்டு மட்டும்தான். ரொம்ப அருமையாக இருக்கும். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டு கூட இந்த சட்னி செஞ்சுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசைக்கு ரொம்ப சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.